இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மல்லி 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 மல்லி. கடவுளே, மல்லியை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு, காப்பாத்தி கொடுத்துரு. சிஸ்டர், இதோ டாக்டரே வராங்க சார். டாக்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? பதட்டப்படாதீங்க, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கரெக்டான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, இல்லன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். டாக்டர், என்ன சொல்றீங்க? பூச்சி மருந்து ஏதாவது யூஸ் பண்ணாங்களா? டாக்டர், அவ அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. சாரி, நான் அப்படி கேட்கல. பூச்சி தொல்லைய கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்ப்ரே வாங்கி ஏதோ அடிச்சிருப்பாங்க போல இருக்கு, அத கேக்குறேன். இல்ல டாக்டர், அவ மயங்கி கிடந்த இடத்துல ரொம்ப மருந்து வாசனை மட்டும் வீசுச்சு. அதனாலதான் மயங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க இன்னேல் பண்ணிருக்க அளவை பார்த்தா இன்னும் 1 மணி நேரம் அங்க இருந்திருந்தா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். டோன்ட் வரி, இப்ப அவங்க நார்மலா இருக்காங்க, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன். ஏன் பதறீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போயிட மாட்டேன். அவ்வளவு சந்தோஷம்லாம் படாதீங்க. உங்களை தனியா விட்டுட்டு போற ஐடியா இல்ல. நீ விளையாட்டா சொல்ற மல்லி, ஆனா எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. சரியான நேரத்துக்கு நான் மட்டும் வரலன்னா என்ன இருக்கும்னு சொன்ன. வேலைக்கு போகாதன்னு நான் எவ்வளவு படிச்சு சொன்னேன், நீ கேட்டியா? கடைசியில நான் எதுக்காக பயந்தனோ அதுவே நடந்து போச்சு பாத்தியா? உன்னை வேலைக்கு அனுப்ப கூடாது, உன்னை அடக்கி வைக்கணும், உன் சம்பாத்தியத்துல நான் சாப்பிடக்கூடாதுங்கிற ஈகோலாம் எனக்கு கிடையவே கிடையாது மல்லி. அந்த ராட்சசி அவ எந்த எல்லைக்கும் போவான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பழி வாங்குறதுக்காக, நான் நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக. அவ உன்னையும் ஏன் வெண்பாவையும் டார்கெட் பண்ணுவன்னு நான் ரொம்ப பயந்த மல்லி. கடைசியா அப்படியே ஆயிடுச்சு பாரு. எனக்கு வெண்பாவும் நீயும் ரொம்ப முக்கியம் மல்லி. நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. ப்ளீஸ் மல்லி, என்ன புரிஞ்சுக்க. என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்ச, என் கூட இருந்த எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா உன்னை இழக்க நான் தயாரா இல்ல மல்லி. எனக்கு நீ வேணும் மல்லி. எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். என் மேல உனக்கு கோவம் இருக்கலாம், நியாயம்தான். ஆனா வெண்பா அவ உன் மேல உயிரையே வச்சிருக்கா மல்லி. நாடா பிடிக்குமா இல்ல மல்லியம்மா பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட அவ யோசிக்காம சட்டுன்னு உன் பேரை தான் சொல்லுவா. அவளுக்காக வச்சு நீ என் கூட இருக்கணும் மல்லி, ப்ளீஸ். இப்போதைக்கு வெண்பாக்க பிடிச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் மல்லி. அவளுக்கு பிடிச்ச வேற எதையுமே என்னால இப்ப கொடுக்க முடியல. உன்னையே நான் மிஸ் பண்ண விரும்பல மல்லி. நீ எங்களுக்கு வேணும் மல்லி. என் மேல இவ்ளோ உயிர் வச்சிருக்கீங்களா விஜய்?
வாயை திறந்து என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல மட்டும் ஏன் உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது? இந்த உலகத்துல நான் ஏங்குறது அந்த ஒரே ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான். கடைசி வரைக்கும் எனக்கு அதை கொடுக்க மாட்டீங்களாங்க? இப்படி எல்லாரும் சேர்ந்து பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடாடா. இனிமே அடிக்கடி இப்படி வருவானே. ஓகே வெண்பா குட்டி. எப்பெல்லாம் வரும்போது அப்பெல்லாம் இதே மாதிரி நடந்து பேசிக்கிட்டே வரணும். ஜாலியா இருக்கும்ல. வெண்பா சொல்லிட்டா அப்பிலே கிடையாது. ஐ லவ் யூ டாடா. ஐ லவ் யூ சொல்ல குட்டி. மலிமா, நீங்க டாடா சொல்ற பேச்சே கேட்க மாட்டீங்க. நான் என்ன கேக்கல? என்ன கேட்கலையா? வேலைக்கு போக கூடாதுன்னு டாடா சொன்னார்ல, நீங்க கேட்கல தானே? அதனாலதான் எல்லாருக்கும் கஷ்டமாயி போயிடுச்சு. அப்படி கேளுடி என் தங்க குட்டி. நாங்க யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. நீ தான் உங்க அம்மாவை இனிமே அடக்கணும். அம்மா, இனிமே நீங்க வேலைக்கு போக கூடாது, ஓகேவா? இவ்வளவு காலி பண்ணிட்டு விஜய தனிமரமா வெண்பாவை பாத்துக்க முடியாம தவிக்க விட்டு ரசிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இவளுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கும் போல இருக்கே. யமன் அங்கன்வாடியில அவகிட்ட படிச்சானோ என்னவோ, நம்ம உயிரை வாங்குறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியில வந்து நிக்கிறா. இவளை என்ன பண்றது? குடும்பமா தொக்கா வந்து மாட்டிருக்காங்க. ஒரு கேம் ஆடிட வேண்டியதுதான். பாத்துக்கலாம். ஹலோ விஜய், ஒரு நிமிஷம். தம்பி, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்க்கணுமே. ஏய், நீ என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் சங்காத்தமே வேண்டான்னு தானே உன்னை அப்படியே தலை முழுகிட்டு வந்து இங்க நிக்கிறாரு. இப்பதான் அவங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது உனக்கு பொறுக்கலையா? தம்பி, அவங்க கிடக்குறாங்க விடுங்க. நீங்க பாருங்க, எவ்வளவு பேமெண்ட்னு சொன்னீங்கன்னா டபுளா கூட கொடுத்துறேன். என்ன பிள்ளை நீனு இப்ப வம்பு இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? ஓ, உன் வண்டியை செக் பண்ணனு நீ எந்த உரிமை இல்லாம சொல்ற? ஓ, டபுள் பேமெண்டா? நான் வேணா உனக்கு ட்ரிபிள் பேமெண்ட் கொடுக்கட்டா? கேக்குறாங்கல்ல, சொல்லு தம்பி, என்ன உரிமைன்னு தில் இருந்தா சொல்லு. அடியே ஆத்தா, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எந்த மூஞ்சி வச்சுட்டு தும்பின்னு வந்து நிக்கிற? யாரு இவ? ஏன் தம்பியா? குட் ஜோக். என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இவனை என் தம்பின்னு போய் வெளியில வேற சொல்வேனா நானு? என்ன ஆத்தா, உன் புத்தி அப்படியே தலைகீழ மாறி போச்சா? என்னமோ அப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அம்மா, நீங்க வாங்க, நம்ம போலாம். வா வெண்பா. நில்லுங்க தம்பி. அம்மா பூரணி, தம்பின்னு உரிமையில நான் தம்பின்னு கூப்பிடல. அவன்லாம் முன்னாடி எப்பயோ செத்து போயிட்டான். நான் கேரேஜ்ல வேலை பார்க்கறான்ல, அந்த மெக்கானிக்க தான் தம்பின்னு சொன்னேன். பெரியம்மா, இவங்க கிட்ட பேசாதீங்க, வாங்க போலாம். நில்லுமா. பூரணி மேடம், உங்க மாப்பிள்ளை எந்த கம்பெனில வேலை பார்க்கறாருன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, குறிப்பா உன்கிட்ட. பயந்து ஓடுற மிருகத்தை கூட துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ முட்டு சந்து வந்துச்சுன்னா திரும்பி நின்னு கடிச்சு துப்பிடும். இப்ப நான் அந்த முட்டு சந்துல தான் நின்னுட்டு இருக்கேன். நீயா வந்து வசமா மாட்டிக்கிட்ட. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன்னு சொல்றல. எங்க யாருக்கும் அது தேவையில்லை.
என்னங்க நீங்க இவகிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க போலாம். அட இருடி, உன் பெரியமா தான் ஆசையா கேக்குறாங்கல்ல, உன் புருஷன் தான் கெத்தா சொல்லட்டுமே. ஒருவேளை உன் புருஷன் கெத்தா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்னன்னு சொல்லு. உங்க மாப்பிள்ள சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வேலை பாக்குறது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? கார் ரிப்பேர் பண்ற கேரேஜ். இந்த விஷயத்தை விடவே மாட்டா போல இருக்கே. இதை வச்சு மாப்பிள்ளை வேலைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாளோ? ஏய், இப்ப என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? மல்லி வா மல்லி, இங்கிருந்து போலாம். நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. என்னடி இப்போ? அன்னைக்கே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டல்ல, இப்ப எதுக்கு திரும்ப வந்து புதுசா ஆரம்பிக்கிற? ஆமா, அவரு மெக்கானிக் தான். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுவும் வேலை தானே. ரொம்ப பெருமையா இருக்கு மல்லி. தப்பில்ல, பெருமைப்பட்டுக்கோ. சொல்றதுக்கு என்ன, பெருமையான விஷயம்தான். தான் பொண்டாட்டி புள்ளைக்காக தான் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலைய மனப்பூர்வமா செஞ்சு அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு பாரு. அதுக்கே அவருக்கு சல்யூட் பண்ணணும். அவரை பார்க்க எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஏமல்லி, திராட்சை பழம் கிடைக்கலன்னதும் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஒரு நரி சொல்லுச்சான். வெக்கமால? அடுத்தவங்க சொத்த கூட இருந்தே சுருட்டினவ தானே நீ. அத நீ மறக்கலாம், நாங்க மறக்கல. தம்பி வீட்டு உப்ப தின்னுட்டு அவருக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சவ நீ. உன்ன மாதிரி அவர் இல்ல இல்லையா? அத நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஏன் புருஷன் திருடவோ ஏமாத்தவோ தர்மம் எடுக்கவோ இல்ல, உண்மையா வேர்வை சிந்திதான் உழைக்கிறாரு. அந்த சோத்தை நாங்க சாப்பிடுறோம்ல, அது எனக்கு பெருமைதான். யாரையும் கெடுக்காம கெடுக்க நினைக்காம கெடுக்க நினைச்சவங்களுக்கு கூட நல்லது செய்யற ஒரு மனசோட தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பிரேக்க கழட்டி விடாம நல்லபடியா தானே வேலை செஞ்சு கொடுத்தாரு. அதுதான் என் புருஷனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். இவகிட்ட என்னங்க பேச்சு? வாங்க போலாம். உங்க மாப்பிள்ள சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவரு வேலை பாக்குறது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? கார் ரிப்பேர் பண்ற கேரேஜ். குட் ஜோக். என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இவனை என் தம்பின்னு போய் வெளியில வேற சொல்வேனா நானு? நான் மெக்கானிக் வேலைக்கு போறேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா மல்லி? தெரியுங்க. உங்களை கேரேஜ்ல பார்த்த மறு நிமிஷமே அந்த ராஜேஸ்வரி என்கிட்ட வந்து சொல்லிட்டா. நான் உங்ககிட்ட கேட்டு பிரச்சனை பெருசா வெடிக்கும்னு எதிர்பார்த்திருக்கா. எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சதும் நேரா வந்து உங்களை பத்தி என்கிட்டயும் என்ன பத்தி அவங்க கிட்டயும் பத்த வைக்கலான்னு வந்திருக்கா. மூக்கோட பட்டு போயிருக்கா. இப்போ அவ வந்து சொன்னப்ப நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்கானுன்னு என் மேல உனக்கு கோவம் வரலையா மல்லி? கோவம் வரலங்க.
அத கேட்டப்போ எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. உங்ககிட்ட நான் கேட்டா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் ஒண்ணுமே கேட்கல. உங்க கை எப்பவுமே சாஃப்டா இருக்கும். பூ மேல கை வச்சா எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நீங்க வேலை முடிச்சு வர்றப்போ உள்ளங்கையில லைட்டா கரை இருக்கு. உங்க சட்டையில கிரீஸ் பிசுபிசுப்பு இருக்கு. நீங்க உழைக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பிசுபிசுப்போ கரையோ உங்க மனசுல கிடையாதுங்க. அது தெரியுங்க எனக்கு. அது போதும். நீங்க அவ்வளோ சொல்லியும் நான் ஏன் வேலைக்கு போறேன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா நின்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்க பேச்ச மீறணும்னு நான் வேலைக்கு போக நினைக்கலங்க. இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாமேன்னு தான் வேலைக்கு போனேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன்னை நேத்து நான் அவ்வளோ கேட்டப்ப கூட, அவ்வளோ திட்டினப்ப கூட நீ இதை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் நான் கேட்கல. கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தரை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்கள சாகடிச்சிடலாங்க. ஒருத்தவங்களோட ஈகோவை காயப்படுத்தி ஆறுதல் பட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? சொல்லணும்னு இருந்தா நீங்களே சொல்லிருப்பீங்கல்ல. உங்களாலேயே அந்த உண்மையை தாங்கிக்க முடியாம தான் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க. அதனால திரும்ப நான் கேட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்கணுமா? போதுங்க, உங்களுக்கு வலிச்சதெல்லாம் போதும். இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணுங்க. உங்க மனசுல ஒரு சின்ன வலி கூட இருக்க கூடாது. அதான், அது மட்டும் தாங்க என்னோட பிரார்த்தனையா இருக்கு. அதையும் நிச்சயமா முருகன் நிறைவேற்றி தருவாருங்க. கராஜுக்கு வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கலையா? நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நான் என்னைக்கும் தாழ்வா நினைக்க மாட்டேங்க. உடம்புல தெம்பும் திராணியும் இருந்தா கூட திருடியோ ஏமாத்தியோ தர்மம் எடுத்தோ சாப்பிடுறது தாங்க தப்பு. உழைச்சு சாப்பிடுறது தப்பே இல்ல. போதுமா? தேங்க்ஸ் மல்லி. எங்க அங்கெல்லாம் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிருவியோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அவசர நேரத்துல அந்த வேலை தான் கை கொடுத்துச்சு. அடுத்ததா ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரை அதே செய்யலான்னு தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் டெலிவரி வேலைக்கு போறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்காங்க? அச்சோ, அப்படிலாம் இல்ல மல்லி. பின்ன எப்படியா? ஹாஸ்பிடல்ல வச்சு கூட என்ன திட்டினீங்கல்ல. நீ புரிஞ்சுக்காம பேசாத மல்லி. எங்க வீட்டுல தான் உன்னை சாரி அந்த வீட்டுல தான் உன்னை வேலை செய்ய வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இங்கேயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடலான்னு தான். ஆனா பாரு, நீ இங்கேயும் வீட்டுல வேலை பார்த்துட்டு வெளியிலயும் வேலை பார்க்கறது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஓஹோ, இப்ப கூட பிரிச்சுதான் பேசுறீங்க. நான் பிரிச்சு பேசுறேனா? ஆமா, இந்த குடும்பத்துக்காக நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. உங்க கஷ்டத்துல நான் பங்கு போட்டுக்க கூடாது, அப்படிதானே? அப்படின்னா என்ன யாரோ மூணாவது மனுஷியா தான் பாக்குறீங்க. மல்லி, இல்ல மல்லி, இப்ப நான் உன்னை அப்படி பார்க்கல. ஆனா நான் வசதியா வாழ்றப்ப உன்னை ஒரு மனுஷியா கூட நான் மதிக்கல. ஆனா இதே நீ நான் கஷ்டப்படுறப்ப ஒண்ணும் இல்லாம நிக்கிறப்ப கூட எனக்கு சப்போர்ட்டா நிக்கிற. அதே எனக்கு உறுத்தல தான் இருக்கு மல்லி. நீ வேற நான் வேற இல்லைன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா தோத்து போய் நிக்கிற இந்த சூழல்ல சொன்னா என்னை விட ஒரு மோசமான சந்தர்ப்பவாதி இருக்க முடியாதுன்னு தான் தோணுது. அதான் உன்கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல தயக்கமா இருக்கு மல்லி. இந்த நிலைமை மாறும், அப்ப நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன். அது சீக்கிரமே நடக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு பாக்குறீங்கல்ல? ஆப்ஷன் ஏ பி என்னவா இருக்கும்? ஏ பி ரெண்டையும் இவ ஏத்துக்கலனா ஆப்ஷன் சி என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மல்லி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன சுயநலவாதின்னு கூட நீ வச்சுக்கோ. வெண்பாவை நீ பாத்துக்கணும்ல. அதுக்காகத்தான் உன்னை வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன். நல்லா காரணம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் நம்பிட்டேன். மல்லி மல்லி, இன்னொரு விஷயம். அட்வான்ஸா பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல. ஆமா. அது அது வந்து மெக்கானிக் வேலைக்கு கொடுத்த பணம் இல்ல. பின்ன ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி தான் கம்பெனில அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி நான் கொடுத்தேன். தப்புதான் மல்லி. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு எனக்கு வேற வழி தெரியல. விடுங்க, ஒருத்தரோட சூழ்நிலை தான் அவங்களோட மனநிலைய முடிவு பண்ணும்.
என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. எதையும் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க சீக்கிரமே பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நாமளே கம்பெனி ஆரம்பிக்க தான் போறோம். நம்பாம சிரிக்கிற மாதிரில இருக்கு. சில நேரம் போற போக்குல சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.